நம்ம மதர் ஆஃப் ஆல் இண்டிகேட்டர்ஸ் மூவிங் ஆவரேஜஸ் ப்ளஸ் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டரை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம 3 minutes டைம் ஃப்ரேமில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு மூவிங் ஆவரேஜ் வச்சுருக்கோம். தட் இஸ் 20 SMA. ஸோ ஆலிவரோட செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம பேஸ் பண்ணி வி கிரியேட்டட் இண்டிகேட்டர். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் இண்டிகேட்டர், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம 3 minutes டைம் ஃப்ரேமில் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இண்டிகேட்டரில் நம்ம வச்சுருக்கிறது 5 MA. ஒரு ரிவர்சலுக்கான செட்டப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக 5 MA ஆட் பண்ணியிருக்கோம். FEG அது அப்புறமா சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஷார்ட் EMA. ஷார்ட் EMAல நம்ம 20 வச்சுருக்கோம். லாங் EMAல 200 வச்சுருக்கோம். SMA யூஸ் பண்ணுறோம் நம்ம இதில், நல்லா பார்த்துக்குங்க. நம்ம EMA யூஸ் பண்ணல. ஆலிவர் SMAன்னு அவர் அதிகமாக SMA பற்றி இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததுனால நம்மளும் EMA விட்டுட்டு SMA ஷார்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். வெறும் 5 MA மட்டும்தான் EMA, மற்றதெல்லாம் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி RSIயையும் பேராபாலிக் சாரையும் மிக்ஸ் பண்ணி இந்த பை செல் லெவல்ஸை பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்க போகிற ஒரு இண்டிகேட்டர். ஸோ ரிவர்சல் எப்போ பிளான் பண்ணுவோம் அப்படின்னா, எப்போ 200க்கும் 20க்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அப்போ நம்ம ரிவர்சல் ட்ரேட் பிளான் பண்ணுவோம், 200 டார்கெட் பண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா 20க்கும் 200க்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம ப்ரைஸ் 20 MAக்கு மேலே வருது. 20 MAக்கு மேலே வந்துட்டு ப்ரைஸ் இங்கே ஹால்ட் ஆகுது. ஸோ இங்கே தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். எப்போது ப்ரைஸ் 20 MAவை ரெஸ்பெக்ட் பண்ணி இங்கே ஹால்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி பாயிண்ட். அங்கேருந்து ஒரு நல்ல டார்கெட் நம்மளுக்கு ஈஸியாக அச்சீவ் ஆகுது. ஸோ எப்போவுமே ப்ரைஸ் வந்து 20 MAவை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி 20 MAவை எப்போல்லாம் ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுதோ அங்கே தான் நம்ம என்ட்ரி. ஸோ இன்றைக்கி நம்ம குரூப்பில் 2400 புட்டை அரௌண்ட் 95க்கே வாங்கியிருந்தோம், 95 to 100 ரேஞ்சில். ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப். ஸோ ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இருந்துச்சு ஸ்ட்ராங்காக. எந்த கேப் அப்படின்னா இன்னும் கிளியராகவும் சொல்லிடுறேன். இங்கேருந்து இந்த ஜோனில் ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்காக நம்ம வெயிட் பண்ணோம். ப்ரைஸ் வந்து ஹால்ட் ஆச்சு. அகெயின் 20க்கும் 200க்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேயே நம்ம கொஞ்சம் என்ட்ரியை ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டோம். ஏன்னா 20க்கு மேலே போகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்றனால நான் கொஞ்சம் அக்ரெசிவாக இங்கே என்ட்ரி எடுத்து 10 பாயிண்ட்ஸ் SL, 10 to 15 பாயிண்ட்ஸ் SL வந்திருக்கும். 95க்கு வாங்கியிருந்தா 10 பாயிண்ட்ஸ், 15 பாயிண்ட்ஸ், 100க்கு வாங்கியிருந்தா 20 பாயிண்ட்ஸ். ஸோ 15 to 20 பாயிண்ட்ஸ் ரிஸ்கில் நம்ம இந்த ட்ரேடை இனிஷியேட் பண்ணியிருந்தோம். ஒரு ஈஸியாக 145 வரைக்கும் போயிருக்கு ப்ரைஸ். ஸோ இதுவே நம்ம மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி வாங்கும்போது இங்கே நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கோம் அரௌண்ட் 105க்கு, 105 to 145. ஸோ அங்கேயுமே உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிராப் ஆகிருக்கு. ஸோ சிஸ்டம் ரொம்ப சிம்பிள். வி ஆர் மேக்கிங் இட் மோர் சிம்பிளர் யூஸிங் அவர் மூவிங் ஆவரேஜஸ். ஸோ இதில் 5 MAவோட வேலை என்ன, இது எப்படி நம்ம 5 MA யூஸ் பண்ணி ரிவர்சலை கரெக்டாக கேப்சர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போது 5 MA வச்சுருக்கோம். ப்ரைஸை 20யும் 200 வச்சுருக்கோம். ஸோ 5 MA எப்போ என்ட்ரி எடுக்கலாம்னா 2 டைப் ஆஃப் என்ட்ரி நம்மளுக்கு 5 MAல கிடைக்கும். 2 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரி. அதுக்கு நீங்கள் 5 MAவோட கேரக்டரிஸ்டிக்ஸை புரிஞ்சுக்கணும். ஸோ நான் மற்ற எல்லா இண்டிகேட்டர்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு 5 MAவை மட்டும் வைக்கிறேன். பார் கலரு, மூவிங் ஆவரேஜஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இதுவுமே நம்மளுக்கு வேண்டாம். ஸோ இப்போது நம்ம சார்ட்டில் வெறும் 5 EMA மட்டும்தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த 5 MAவை நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 5 MAவோட கேரக்டர் தெரிஞ்சுக்கணும். 5 MA யார், அவன் என்னென்ன பண்ணுவான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஒரு சார்ட் எடுத்துட்டிங்கன்னா 5 minutes சார்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிறேன். ஒரு சார்ட் எடுத்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 80 to 90% பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து
5 MA கூட தான் இருக்கும். அம்மா, புள்ள மாரி இவங்க. மதர் அண்ட் சன் செட்டப். ஸோ பிரைஸ் வந்து சன்னு, 5 MA வந்து மதர். ஸோ இந்த அம்மா எப்பவுமே 5 MAவை அவங்க கையில் பிடிச்சிட்டு கை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போவாங்க. அது சின்ன குழந்தை, அதனால் அதை கை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போவாங்க. திடீர்னு அந்த குழந்தை திடீர்னு கையை தவறி தட்டி விட்டு போயிடுச்சுனாலும் மறுபடியும் ஒன்றா அம்மா வேகமாக ப்ரைஸ் கிட்ட போயிடுவாங்க, இல்லை பையன் பயந்து போய் அம்மாட்ட வந்துடுவான். ஸோ 5 MA வந்து குழந்தை மாதிரி கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 5 MAக்கும் கேண்டிலுக்கும் டிஸ்டன்ஸே இருக்காது. ஸோ நம்ம என்ட்ரி எப்படி எடுக்கணும்? எப்போ பையன் அம்மாவை விட்டுட்டு தூரமாக போயிடுறானோ வெயிட் பண்ணதுக்காக, அதாவது ப்ரைஸுக்கும் கேண்டிலுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வரணும். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் நம்ம என்ட்ரி எடுத்து அந்த கேண்டில் லோவர் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு அங்கேருந்து அம்மா பையனை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, கீழே கூட்டிகிட்டு போகிறோன்னா நம்ம எஸ்எல் வாங்கிக்கிறோம். மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம ஹாப்பியாக 1:2 அப்படின்ற மேஜர் டார்கெட்டுக்காக நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஸோ இந்த அம்மா பையன் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ரிலேஷன்ஷிப். அது எல்லாத்துக்குமே தெரியும். பசங்களுக்கு எப்பவுமே அம்மாவை தான் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் தான் இந்த 5 MA. ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே பையன் அம்மாவையே கூட்டிகிட்டு போகிறான். இங்கே ஒரு சின்ன கேப்பை விட்டுட்டு போயிட்டான். இங்கே நம்ம என்ட்ரி, இங்கே எஸ்எல். டார்கெட் 1:1 கண்டிப்பாக இதில் கிடச்சிருக்குது. ஸோ அப்படி ஒரு நல்ல இண்டிகேட்டர் தான் இது. ஸோ இந்த 5 MAவை நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது இன்னுமே பெட்டராக இருக்கும். வெறும் 15 மினிட்ஸில் வச்சுட்டு பையனையும் அம்மாவையும் பார்த்துட்டே இருந்து எப்போ பையன் அம்மாவை விட்டு தூரமாக போகிறானோ அங்கே உங்கள் என்ட்ரி அடிச்சிங்கன்னா இப்படி ஒரு மேசிவ் ஃபால் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஓப்பனிங்லேயே பையனும் அம்மாவும் தூரமாக இருக்காங்க. ஸோ பை சைடு தான் போகணும். ஒரு நல்ல ஃபால் ரைஸ். ஸோ இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அம்மா பையன் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா 5 MA கூடயே இருக்கும். ஒரு மேஜர் ஷார்ப் ரிவர்சல் வர அன்னைக்கெல்லாம் அம்மாவும் பையனும் தூரமாக போயிடுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஷார்ப் ரிவர்சல் வந்திருக்கு. இங்கே நம்மளுக்கு கீழே 5 MA ஏதாவது ஹெல்ப் பண்ணானா அம்மா விட்டு ஓடி போயிட்டான். ஸோ அம்மா விட்டு ஓடி பண்ணி நம்ம அங்கே வாடா அம்மாக்கிட்டேயே போயிடலான்னு நம்மளும் அவனை கூட்டிகிட்டு போய் அம்மா கிட்ட விடுறோம். ஸோ நம்ம அவன் கூட உட்காந்துக்கிறோம். ஸோ அம்மா வந்து கீழே இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளும் எஸ்எல் வாங்கிட்டு வெளியே வந்துடுறோம். அம்மாவும் ஓகே கூட்டிகிட்டு போகிற வேகத்தில் மேலே போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு மோர் தென் 1:6 ரிஸ்க் ரிவார்டில் ட்ரேட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த அம்மா பையன் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு தான் சப்போர்ட்டிவாக நம்ம என்ன வச்சுருக்கோம், 20யும் 200ம். ஸோ 20யும் 200ம் இந்த மாதிரி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், 20 மேலே பார்த்துட்ருக்கு, 200 கீழே பார்த்துட்ருக்கு. ஸோ இங்கே ஒரு பிக் மூவ்க்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது 28க்கான சார்ட் இது. ஸோ இங்கே ஒரு பிக் மூவ்க்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன்னா 200 பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும், அது கேண்டில் தூக்கி வீசிடணும். 20 பற்றி நல்லா தெரியும், அது கேண்டில் பக்கத்தில் இழுத்துக்கணும். ஸோ 200 வீச 20 தடுத்து பிடிக்க ஏதோ ஒரு டைரக்ஷனில் ஒன்றா பெரிய ஃபால் வந்துடும், இல்லைன்னா பெரிய ரைஸ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். லெட்ஸ் சி. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு ஈஸியான இண்டிகேட்டர், ரொம்பலாம் காம்ப்ளிகேட்லாம் பண்ணவே கிடையாது. நான் இதை ஜஸ்ட் 20 SMA வச்சுருக்கேன், 200 SMA வச்சுருக்கேன், 5 MA வச்சுருக்கேன், FEG சார்ட் வச்சுருக்கேன். FEG எதுக்குன்னா 5 MAக்குள்ள எப்போ 20 மேலே பார்க்க ஆரம்பிச்சிருச்சோ, இங்கே மாதிரி எப்போ 20 மேலே பார்க்க ஆரம்பிச்சிருச்சோ அப்போது பை சைடுக்கான FEG எல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே FEG 20 ப்ரைஸ் வந்து மேலே வந்துருச்சு, மேலே பார்க்குது, இங்கே FEG இருக்குது, ப்ரைஸ் FEGயில் சப்போர்ட் எடுக்குது, இங்கே நம்ம என்ட்ரி. FEG கீழேயோ இல்லை FEG எந்த கேண்டில்னால உருவாச்சோ, இந்த எங்கே உருவாகுது, இந்த கேண்டிலுக்கும் ஆனால் FEG இது. அப்போ இந்த கேண்டில் லோவில் நம்ம எஸ்எல் வச்சு இங்கே என்ட்ரி வச்சு இங்கேருந்து 1:2 இல்லை 20 MA கூட ட்ராவல் பண்ணிட்டே போகலாம். 20 MAவை ட்ரைலிங் எஸ்எல்லாக வச்சுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மேலே போய் எப்போ ப்ரைஸ் 20 MA கீழே வந்து க்ளோஸ் ஆகுதோ அங்கே நம்ம ட்ரைலிங் எஸ்எல்லை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஆலிவர் வேலஸோட 20 SMA 200 SMA. ஸோ 200 கீழே பார்த்துட்ருக்கு, 20யும் கீழே பார்த்துட்ருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு 20யை பிரேக் பண்ணி மறுபடியும் 20யில் ஹால்ட் ஆகுது பாருங்கள்.
ஸோ இங்கே நம்மளோட என்ட்ரி. அதுக்கப்புறம் எஃப்இஜியில் இங்கெல்லாம் எஃப்இஜி வந்துச்சுன்னா, அந்த எஃப்இஜியில் ரீடெஸ்ட் ஆகும்போதெல்லாம் ரீஎன்ட்ரி. ஸோ அப்படி நீங்கள் சிம்பிளாக இந்த 20, 200 யூஸ் பண்ணி பேசிக்காவே ஒரு நல்ல நல்ல ட்ரேட்ஸை எடுக்க முடியும். ஸோ நெறைய பேர் சொல்லுவாங்க இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் லேகிங் அப்படின்னு. பட் மூவிங் ஆவரேஜ பொறுத்தவரைக்கும் நம்ம ட்ரிக்ஸ் 5 MA, 20 அண்ட் 200 இந்த மாரி 3 பேரையும் யூஸ் பண்ணி பண்ணும்போது இது லேகிங் கிடையாது. பாயிண்ட் டூ பாயிண்ட் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும். பிரைஸ் ஃபால் ஆகுது. பிரைஸ் ஃபால் ஆகுது. பையன் அம்மாவ விட்டு தூரமா போறான். அங்க யார் இருக்கா? 200 இருக்காரு. கிராண்ட்ஃபாதர் இருக்காரு. கிராண்ட்ஃபாதர் பார்த்தோன்னயும், "ஐயய்யோ! தாத்தா இருக்காரே!" அப்படின்னு பயந்துட்டு மறுபடியும் பிரைஸ் அம்மாகிட்ட போம்போது நம்ம உள்ள ஏறி உட்காந்துக்கிறோம். பையன் பிரைஸ் கூட உட்காந்துக்கிறோம். 20 SMAவ நம்ம டார்கெட்டா வைக்கிறோம். ஸோ இந்த நம்ம டார்கெட் ஏரியா தெரிஞ்சிருச்சு. என்ட்ரி பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. பையன் அம்மாவ விட்டு போறப்போ. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கான ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா, 1:2 இருக்கா? இல்ல 1:3 இருக்கா? அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடத்துல நீங்க உங்க என்ட்ரிய வைக்கிறீங்க. ஸோ இது ஒரு ஸ்வீட்டான செட்டப். பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பிரைஸ் வந்து 200ல இருக்கு. 200க்கு வந்தோனே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எப்பவுமே பிரைஸ் 200க்கு வந்துச்சுன்னா, அது தூக்கி வீசிரும். கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க பிரைஸ் வருது. எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே சென்று விடு அப்படின்னு தூக்கி வீசிருச்சு. ஸோ இங்கிருந்து வந்த பிரைஸ் மறுபடியும் அங்கேயே போயிருச்சு. ஸோ இந்த வி ஷேப் ரிகவரி எல்லாம் நம்மளுக்கு இந்த மெத்தட்ல நல்லா புரிஞ்சிரும். ஸோ இன்னைக்கு சார்ட்ட பொறுத்தவரைக்கும் 200 கீழ இருக்கு. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 20க்கும் 200க்கும் அதிகமா இருக்கு. ஆனா இது இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை. 20 இன்னைக்கு ஃப்ளாட்டா இருக்கு. கவனிச்சு பாருங்க. 20 இன்னைக்கு ஃப்ளாட்டா இருக்கு. அப்போ ஆன் 28த் மந்த்லி எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒரு சைட்வேஸ் மூவ் தான் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்லெஸ் 20 பெண்ட் ஆயி பிரைஸ் போய் 20ல சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் கீழ வர வரைக்கும் நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டுன்ட்டு இல்ல. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நீங்களும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஒரு நல்ல ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட ரேஞ்சிலேயே கம்ப்ளீட்டா ஸ்ட்ரக் ஆயிருக்கு. ஸோ அகைன் இங்கேருந்து நம்ம ஒரு செல்லிங் ட்ரேட் பிளான் பண்ணியிருக்கணும். எப்போ அப்படின்னா, அம்மா விட்டு பிரைஸ் தூரமா போனா அந்த கேப்ல. ஸோ அம்மா விட்டு பிரைஸ் தூரமா இங்க போயிட்டான். ஸோ இங்க அப்பா இருக்காரு. இங்க கீழ தாத்தா இருக்காரு. ஸோ இந்த ஃபேமிலிய நம்ம மறுபடியும் யுனைட் ஆகுறதுக்கு இங்க நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். இங்க நம்ம எஸ்எல் வைக்கிறோம். ஸோ ஆப்ஷன்ல நம்மளுக்கு என்ட்ரி எங்க கிடைச்சிருக்கும்? சம்வேர் இங்க. அரவுண்ட் 185க்கு நம்ம என்ட்ரி. இது பாருங்க லைவா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல நம்மளுக்கு 185க்கு என்ட்ரி கிடைக்குது. எஸ்எல் ரொம்ப சின்ன எஸ்எல். எங்க கேண்டில் லோக்கு 78. 78ன்றது ஒரு பஃபர் வச்சு 77, 76 அந்த ரேஞ்சில நீங்க உங்க எக்ஸிட் எடுத்துக்கிறீங்க. ஸோ இதுல ரிஸ்க் எவ்வளோ நம்மளுக்கு? 10 பாயிண்ட்ஸ். ஸோ 10 பாயிண்ட்ஸ் ரிஸ்க்ல நம்மளுக்கு அம்மா கிட்ட வந்து சேரணும். அம்மா எங்க இருக்காங்க? 103ல இருக்காங்க. ஸோ 100ன்னு வச்சுக்கலாம். ப்ராஃபிட் லெவல் 100. 99, 100 அந்த ரேஞ்சில உங்க ப்ராஃபிட் லெவல். ஸோ இப்போ நம்ம அம்மா கிட்ட பிரைஸ் போய் சேர்ற வரைக்கும், அப்பா கிட்ட பிரைஸ் போய் சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அம்மா பையனை கூட்டிட்டு அப்பாவை பார்க்க போறாங்களா? இல்ல அம்மா அவங்க வேலை இருக்கு அப்படின்னு திரும்பி போறாங்களா? அப்படின்றது தான் இந்த இடத்துல ஸ்டோரி. ஸோ இதில் நம்ம 24/100 ஆப்ஷன்ல இது லைவா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். லெட்ஸ் சி. பட் அப்பா படுத்து தூங்கிட்டு இருக்கறனால இந்த இடத்துல நம்மளுக்கு ரிஸ்க் அதிகம். நம்ம டைரக்ஷன்ல போகுமா? இல்ல இன்னைக்கு எக்ஸ்பைரின்றனால டிகே ஃபேக்டர் அதிகமாகி டிகே ஆயிருமா? அப்படின்றதும் இருக்கு. இந்த 5 MA ஸ்கேல்பர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டர். ஏன்னா அவங்க வந்து ஸ்கேல்பிங்கில் 1:1 ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் பிடிச்சோமா டக்குன்னு வெளியே வந்தோமா ஒரு 5 பாயிண்ட் ரிஸ்க் எடுத்து அப்படின்னு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு 5 MA தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் போட்ட வேகத்தில் ரிவர்ஸே ஆகாமல் டக்குன்னு உங்கள் ப்ராஃபிட் ஜோனுக்கு வேக வேகமாக கூட்டிகிட்டு போகிற ஒரே இண்டிகேட்டர் இந்த 5 MA தான். ஸோ நீங்கள் 5 MAவை ரொம்ப தப்பாக இட போட்டுறாதீங்க. அது ரொம்பவுமே பவர்ஃபுல். இதில் நம்ம 5 MA யூஸ் பண்ணி கிராஸ் ஓவர் அந்த மாதிரிலாம் மேஜராக எதுவும் பார்க்க போகிறதில்ல. கிராஸ் ஓவருக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரைஸும் 5 MAவும் கையை பிடிச்சி போயிட்டு இருக்கிறனால எப்போ கேண்டில் வந்து 20 MAக்கு மேலே போகுதோ அப்போது 5 MAவும் அந்த கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு. ஓகே
பிரைஸ் கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. அப்புறம் கிராஸ் ஓவர் ஆனோனே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. கிராஸ் ஓவர் ஆகி பிரைஸ் வந்து 20ல ஹால்ட் ஆகி அங்கிருந்து இப்படி மேலே போகிறப்ப தான் நம்ம என்ட்ரி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம 85க்கு இது என்ட்ரி ஆகிருக்கோம். ஆல்மோஸ்ட் 91 1:1 இங்கே நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. நைன் பாயிண்ட்ஸ் ரிஸ்க் பாருங்க, ஆல்மோஸ்ட் 1:1 இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்மளுக்கு 100. ஸோ 100 இடத்துல அது எப்படி 20 mm என்ன பண்ணுது, ரெஸ்பெக்ட் பண்ணுதா, இல்லை இங்கே மாதிரியே பிரேக் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு காஸ்ட்டுக்கோ இல்லை ட்ரைலிங் எஸ்எல்லையோ நம்ம எக்ஸிட்டும் ஆகிக்கலாம். ஸோ இங்கே இன்னொன்று நம்மளுக்கு ரெட் கலர் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ரெட் கலர் ஃபேர் வேல்யூஸ் கேப்ஸ் இது உடைக்க ஃபாஸ்ட் மூமெண்ட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் ரன்னிங் with small risk of 8 points. 85 to 90 10 பாயிண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. சாரி 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ 1:1 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ சேஃப் பிளேயர்ஸ் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல உங்கள் எஸ்எல்லை காஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு சின்ன ப்ரீவியஸ் கேண்டில் லோக்கோ கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு ரிஸ்க் வந்து வெறும் 4 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ 4 பாயிண்ட்ஸ் ரிஸ்கில் நம்மளுக்கு 103 கிடைக்கும்போது நம்மளுக்கு 1:3 அச்சீவ் ஆகுது. ஸோ இப்படி நீங்கள் உங்கள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கம்மி பண்ணிகிட்டே வந்துட்டு மெதுவாக கேண்டில் லோ 5 மினிட்ஸ் கேண்டில்னா கேண்டில் லோவிலே ட்ரையல் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே அந்த முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ப்ராஃபிட்டை கண்டினியூ பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸை ஈஸியாக கிராப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 97 போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ நிஃப்டியில் நம்ம சூப்பராக என்ட்ரி எங்கே எடுத்தோம், இங்கே எடுக்கிறோம். எப்போ பையனும் அம்மாவும் பிரிஞ்ச அந்த கேப்பில் எடுத்துட்டோம். ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் பையனை அப்பா கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அப்பா என்ன தூங்கிட்டு இருக்கிறனால பையனை விட்டுருவாரா, இல்லை எந்திரிச்சு கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போவாரா அப்படின்றத இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ ஸ்பாட்டை விட நீங்கள் ப்ரீமியமை விட ஆப்ஷனை விட நீங்கள் டைரெக்டாக ஸ்பாட்டில் ப்ரைஸ் மூமெண்ட்டை பார்த்தா இன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு. அப்பா ஒரு வேளை பையனை, ஏய் நான் தூங்கிட்டு இருக்கிறேன், என்ன ஏன்டா வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு திட்டி மறுபடியும் அம்மாக்கிட்டே அனுப்பிச்சி வச்சுருவாரா, இல்லை அம்மா வா அப்பா திட்டுறாரு அப்படின்னு இப்படி கூட்டிகிட்டு மேலே போவாங்களா, இல்லை சரி வா அப்பா தூங்கிட்டு இருக்காரு நம்ம வேறு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு இந்த எஃபிஜியை நோக்கி வருவாங்களா அப்படின்றது தான் இப்போ ஸ்டோரியே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டோரியாக கேண்டில்ஸு சார்ட்ஸை எல்லாத்தையும் பார்த்து அது கூட அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரேடில் ரிஸ்க் ஃப்ரீ ஆகிட்டோம் கிட்டத்தட்ட. ஏன்னா 1:1 நம்மளுக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. 1:1 அச்சீவ் ஆனதுனால நம்ம காஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனோடனே நான் என்ன பண்ணிடுவேன், எஸ்எல்லை வந்து இந்த ரெட் கேண்டிலுக்கு கீழேயே கொண்டு வந்துடுவேன். 11.5 வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெட் கேண்டிலுக்கு கீழேயே கொண்டு வந்துடுவேன். ஸோ இப்போ எனக்கு இதில் 0 ரிஸ்க் ஃபேக்டர் ஆயிடுது. இன்னும் 1 மினிட் இருக்குது கேண்டில் க்ளோஸ் ஆக. லெட்ஸ் சி. ஸோ இங்கே அப்பா கொஞ்சம் தடுத்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 20 EMA 200 EMAன்றது வெறும் லைனில், அது ஒரு ஜோன். ஸோ ஆல்ரெடி அது அப்பாவோட ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த ஜோனில் ப்ரைஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுது, பிரேக் பண்ணுதா இல்லையா அப்படின்றத தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு வேளை ரிவர்ஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு காஸ்ட்டுக்கு எக்ஸிட் ஆக போகிறோம். ஏன்னா நம்ம கேண்டில் க்ளோஸ் ஆக இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 30 செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், எஸ்எல்ல காஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். ஸோ இப்போ நம்ம 0 ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்கிறோம். ஸோ இப்போ 0 ரிஸ்க். ஸோ திரும்பி வந்துருச்சு, எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சுனாலும் நம்ம இப்போ என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஜஸ்ட் ப்ரோக்கரேஜ் நம்ம கைவிட்டு போகுது. ப்ளஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு மல்டிபிள் லாட்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க, 10 லாட்ஸ் 15 லாட்ஸ் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு, மோர் தென் 1:1 கிடைச்சிருச்சு அப்படின்னாவே உங்களோட 50 to 60% குவான்டிட்டி அவுட் பண்ணிடணும். 1:1ல், அதாவது 1:1ல் இனிஷியல் ஸ்டேஜஸில் 50% குவான்டிட்டியை அவுட் பண்ணிவிட்டு ரிமைனிங் குவான்டிட்டியை நீங்கள் சேஃபாக ப்ளே பண்ண பார்க்கணும். அந்த ரிமைனிங் குவான்டிட்டியை எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையல் பண்ணி கொண்டு போக முடியுமோ, 50 பாயிண்ட் கிடைக்க வேண்டிய இடத்துல மேபி நம்மளுக்கு திடீர்னு ஒரு ஸ்பைக் வந்து 100 பாயிண்ட் கூட கிடைக்கலாம். ஆனால் அந்த சாக்ரிஃபைஸ்க்கு ரெடியாக இருந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸை ட்ரையல் பண்ணிட்டு போகணும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பாருங்கள் 1:1 கிடைச்சது, 97 வரைக்கும் போச்சு, 1:1 கிடைச்சது. இப்போது மறுபடியும் 5 பாயிண்ட் ப்ராஃபிட்டுக்கு வந்துடும், 5 பாயிண்ட் லாஸுக்கு வந்துட்டோம். அதாவது கிடைச்ச 10 பாயிண்ட்லேருந்து 5 பாயிண்ட் விட்டுட்டோம். ஸோ அப்பா திட்டுறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இங்கே
பையன் மறுபடியும் அம்மாகிட்டயே போயிரலாம். அம்மா தான் ஜாலியா இருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல யோசிச்சுட்டு அம்மாகிட்டயே போறான். ஸோ அம்மா என்ன பண்ணுவாங்க, "வாப்பா, அப்பா தூங்கிட்டு இருக்காரு. நம்ம விளையாடலாம். அப்பா ஃப்ளாட்டா இருக்காரு பாருங்க. அப்பா ஃப்ளாட்டா இருந்தா என்ன அர்த்தம்? அப்பா தூங்கிட்டு இருக்காரு. நம்ம விளையாண்டுட்டு இருக்கலாம்." அப்படின்னு அம்மா கூட்டிட்டு போயிருவாங்க. ஸோ அம்மா ஒரு வேளை கூட்டிட்டு மேலேயே போயிரலாம். அந்த ரூமுக்கு போய் விளையாடலாம். இங்க இருக்கிற ரூமுக்கே போய் விளையாண்டுக்கலாம் இந்த எஃப்இஜி கிட்ட. அப்படின்னு மேல போயிட்டாங்க அப்படின்னா, நம்ம காஸ்ட்டுக்கு வெளிய வந்துருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் 87 வந்துருச்சு. நம்ம என்ட்ரி வாஸ் 85. இன்னைக்கு ஆப்ஷன் டிக்கு அதிகமா இருக்கிறனால, நீங்க சீக்கிரமாவே உங்க ஆப்ஷன்ல உங்க எஸ்எல்ல பார்ப்பீங்க. இங்க அம்மா வந்து கூட்டிட்டு அந்த ரூமுக்கு போறதுக்குள்ளயே என்ன ஆயிரும், இங்க நம்மளுக்கு எஸ்எல் ஹிட் ஆயிரும். ஸோ ஒரு நார்மல் டேஸ்ல இல்ல நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில இதே ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? 24,100. ஸோ இது நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில நம்ம அதே ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருக்கோம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ட்ரி 174க்கு இருக்கு. எஸ்எல் 168. ஸோ இங்கிருந்து நம்மளுக்கு 1:1.2 தான் ரிஸ்க் ரிவார்ட் கிடைச்சிருக்கு. இன்னும் நம்ம காஸ்ட்ல இருக்கிறோம். ஸோ அப்பா என்ன சொல்றாரு, சரி வாங்க நம்மகிட்டயே விளையாடலான்னு சொல்லி கூப்பிட்டுப்பாரா, இல்லை துரத்தி விட்டுருவாரா? எனக்கு தூக்கம் வருது, நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருக்கேன், வேலை பெண்ட் எடுத்துட்டாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட்டே கிடைக்குது, இன்னைக்கு வந்து எப்படி ஏன் இப்படி கத்திட்டு கிடைக்கிறீங்கன்னு துரத்தி விட்டுருவாரா அப்படின்றத இப்போ நம்ம இங்கே பார்க்கணும். ஓகே, அப்பா துரத்தி விட்டாரு. ப்ரைஸ் நம்ம ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம சரி அப்பா கிட்ட ஏன் சண்டை போட்டு அப்படின்னு உள்ளே போன வழியாகவே வெளியே வந்துட்டோம். இதில் நம்மளுக்கு ஒரு ப்ரோக்கரேஜ் லாஸ் வந்திருக்கும். ஸோ 1:1 கிடச்சிருச்சு அப்படின்ற ஹாப்பினஸில் ட்ரேடை புக் பண்ணவங்க ஜாலியாக இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த 3 மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுற செட்டப். ஸோ இதுக்கு நீங்கள் நிறைய லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்க, அம்மா விட்டே ப்ரைஸ் போயிட்டுருக்கு, அம்மா பையனை துரத்திக்கிட்டே ஓடுறாங்க பின்னாடி. ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிடைக்குது. எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. அம்மா கிட்ட போகிறான், மறுபடியும் அம்மா விட்டு ஓடி போயிட்டான். ஸோ மறுபடியும் அம்மா விட்டு ஓடி போனே நம்மளுக்கு செகண்ட் என்ட்ரி இங்கே கிடைக்குது. எஸ்எல் இந்த லோக்கு. ஸோ இங்கேருந்து பாருங்கள், அப்பா கிட்ட போகிறான், அப்பா துரத்தி விடுறாரு, காஸ்ட்டுக்கு வருது. மறுபடியும் சரி வா நம்மளே விளையாடுவோம், போவா இந்த ரூமுக்கு போய் விளையாடலான்னு இந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த ரூமுக்கு போனோன்னையும் அவங்க 2 பேரும் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவும் அவங்க கூடவே போய் விளையாண்டுருக்காங்க. ஸோ அப்பா வேறு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே நல்லா ஜாலியாக விளையாட சொல்லிவிட்டு அவர் அவங்க கூட விளையாடுறதுல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ 3 பேரும் ஜாலியாக விளையாடும்போது என்ன ஆகுது, அழகாக ப்ரைஸ் இங்கே எஃப்இஜி கிரியேட் பண்ணிட்டே போகுது. ஸோ 20 EMAக்கு மேலே எஃப்இஜி இருக்குதுன்னா அந்த எஃப்இஜி எல்லாமே நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு டைமும் ப்ரைஸ் வந்து அந்த எஃப்இஜி 20 மேலே பார்த்துட்டு இருக்கும்போது க்ரீன் கலர் எஃப்இஜி, 20 கீழே பார்த்துட்டு இருக்கும்போது ரெட் கலர் எஃப்இஜிஸ். ஸோ ஒரு டைமும் ப்ரைஸ் வந்து அந்த எஃப்இஜியை டேப் பண்ணுறப்பெல்லாம் நம்மளுக்கு ரீஎன்ட்ரி. இல்லைப்பா நான் டேரெக்டாக 20ல் என்ட்ராக எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எஃப்இஜி பேஸ் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு சூப்பராக ப்ரைஸ் போகுது, ஹால்ட் ஆகுது எஃப்இஜியில். ஸோ இங்கேருந்து நம்ம எஸ்எல் ஜோன் இங்கே இருக்குது, இங்கேருந்து ஸ்லோவாக ப்ரைஸ் மேலேயே போயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் டைம் 5 EMA செட்டப் மேட்ச் ஆச்சு, நீங்கள் உங்கள் என்ட்ரி எடுத்தீங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருந்தோம், பிலோ 78 வச்சுருந்தோம், 77 சம்மர். ஸோ இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிகே ஃபேக்டர்னால நம்ம ஸ்டாப் லாஸையும் ஹிட் பண்ணிட்டு மேலே போயிட்டுருக்குது. ஸோ ஒரு ஸ்கேல்பர்ஸ்னால் இந்நேரம் உங்களுக்கு உங்கள் பேக்கை ஃபில் பண்ணிட்டு வெளியே ஓடி வந்திருப்பீங்க. பட் ஆஸ் அ லாங் ட்ரெண்ட் ட்ரேடர் அப்படின்ற பட்சத்தில் ஒரு எஸ்எல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போயிட்டு மறுபடியும் ப்ரைஸ் காஸ்ட்டுக்கு வருது. ஓகே காஸ்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு மறுபடியும் இங்கே என்ட்ரி ஆகக்கூடாது. அப்படி என்ட்ரி ஆகும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகுது, ஓவர் ட்ரேடிங் அப்படின்றது அதிகமாகுது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைம் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் இடத்துல ஒரு 4-5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். பட் ரீஎன்ட்ரின்ற பேரில் மறுபடியும் என்ட்ரி ஆகிட்டு இருக்காதிங்க. நம்ம என்ன பண்ணோம், இந்த கேண்டில் லோக்கே செல் பிளான் பண்ணோம் 78க்கு. ஸோ கிட்டத்தட்ட 77 வச்சோம். அது வந்து கரெக்டாக நம்ம லிக்விடிட்டியே ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போகுது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது 103க்கு போயிடும்.
ஸோ அப்பாவே மறுபடியும் கூப்பிட்டுக்கிட்டாரு. ஸோ வேகமாக ஐயா அப்பா கூப்பிட்றாரு அப்படின்னு இவங்கெல்லாம் போகிறாங்க அப்பா கிட்ட. ஸோ இந்த டைம் அப்பா கூட்டிகிட்டு கீழே போயிடுவாரா, வேறு ரூமுக்கு கீழே இந்த எஃபிஜிக்கு வருவாரா? இங்கே தான் அவங்களோட அடுத்த ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூம் விட்டு வெளியே வந்தாங்க. அந்த ரூமில் மறுபடியும் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து மறுபடியும் இந்த ரூமுக்கு இப்போ வருவாங்களா அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே பாஸ், இந்த செட்டப் எனக்கு சூட் ஆகுது. ஓப்பனிங்லேயே ப்ரைஸ் என்ன ஆகுது, ஜூலை 1 ட்ரேடு பாருங்கள், எஸ்எம்ஏல ஹால்ட் ஆகுது. எஸ்எம்ஏல ஹால்ட் ஆகுது, 200 இங்கே இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு பை 20 கீழே நம்ம எஸ்எல், அங்கேருந்து 1:2. அப்புறம் என்ன பண்ணுது, பையன் அம்மா விட்டு ஓடி போகிறான். இங்கே அம்மா விட்டு ஓடி போன என்ட்ரி டார்கெட் 20 எஸ்எம்ஏ, 1:2 கிடைச்சா என்ட்ரி, இல்லைன்னா நோ என்ட்ரி. ஸோ இங்கே நம்மளுக்கு 1:2 கிடைக்குது. பட் எக்ஸாக்டாக நீங்கள் ப்ரிசைஸாக உங்கள் என்ட்ரி எடுத்துடணும். கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் கரெக்டாக உங்களுக்கு பையன் ஓடி போயிட்டான். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 200 அப்படின்றது ஒரு ஜோனுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 200 ஜோனுக்குள்ளேயே நம்ம என்ட்ரி கிடைக்கிது. 200 கீழே பார்த்துட்டு இருக்குது. ஸோ நம்ம 20 எஸ்எம்ஏவை தாராளமாக எய்ம் பண்ணி 1:2 இந்த இடத்துல கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ட்ரேடை இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 20 200 கிராஸ் பண்ணுது. தாத்தா வீட்டுக்கு மேலே போகுது. ஸோ தாத்தா வீட்டுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரிக்குள்ளே வந்துருச்சு ப்ரைஸ். ஸோ பாசிட்டிவ் டெரிட்டரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு டைமும் ப்ரைஸ் வந்து 20ல் சப்போர்ட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ட்ரி. அதை விட கோல்டன் என்ட்ரி எப்போ கிடைக்கும்னா, இதுதான் உங்களோட கோல்டன் என்ட்ரி பாயிண்ட். எது, எப்போ ப்ரைஸ் வந்து 20ல் ஹால்ட் ஆகுதோ அந்த டைமில் அம்மாவும் பையனும் கையை விட்டுட்டு விளையாண்டுருக்குறாங்களான்னு பார்க்கணும். அப்படி விளையாண்டுருக்கிற மாதிரி கிடைச்சாங்க, கேண்டிலும் 5 MA கான்டாக்டில் இல்லை, 20 MA மேலே பார்த்துட்ருக்கு அப்படின்னா இது ஒரு கோல்டன் என்ட்ரி உங்களுக்கு. ஸோ இதுக்கு மேலே உங்கள் என்ட்ரி, இதுக்கு கீழே உங்கள் எஸ்எல். இந்த மாதிரி கிராஸ் ஓவருக்கெல்லாம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறதில்ல. நம்ம கரெக்டாக வெயிட் பண்ணி 20 ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுதான்னு பார்த்துட்டு இங்கேருந்து வந்தது மறுபடியும் 20ல் ஹால்ட் ஆனோன்னு என்ட்ரி, அங்கேருந்து உங்களுக்கு அகெயின் 1:3. ஸோ இதை நீங்கள் நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும், பேக் டெஸ்ட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 5 MA கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாருங்கள், அம்மா இங்கே இருக்காங்க, அதாவது 5 MA ப்ரைஸ் அம்மா விட்டு வேகமாக மேலே ஓடுதுங்களா. நம்ம இங்கே நம்ம லோக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகலை, லோக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகலை, இங்கே லோக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு எஸ்எல். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு 20 SMA வரைக்கும் 1:2 டார்கெட் கிடைக்குதா, 1:2 மினிமம் கிடைக்குதா, இல்லை மோர் தென் 1:2 கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறீங்க. கிடைக்குது அப்படின்ட்டா யோசிக்காமல் உங்கள் என்ட்ரி டார்கெட் 20 SMA தான் நம்மளோட டார்கெட்டிங் ஏரியா. நெக்ஸ்ட், அப்பா அம்மா பையன் 3 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே விளையாண்டுருக்குறாங்க. அப்பா அம்மா பையன் 3 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே விளையாண்டுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கிடச்சதுனால உங்களுக்கு ஒரு சூப்பர் டே. பாருங்கள், அப்பா அம்மா பையன் ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே விளையாண்டுருக்குறாங்க. எவ்வளோ நேரம் தான் அவங்களால ஒரே பாக்ஸ்குள்ளே விளையாண்டுருக்க முடியும். திடீர்னு ஏதோ ஒன்று நடக்கலாம், அப்பாவுக்கும் பையனுக்கும் கோவம் வந்துடலாம், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கோவம் வந்துடலாம், ஏதோ ஒரு வாக்குவாதம் வரும், ஏதோ ஒரு சண்டை வரும். ஸோ அப்படி ஒரு சண்டை வந்து பையன் என்ன பண்ணுறான், அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் அப்பா கூட சண்டை போட்டுக்கிறீங்கன்னு இங்கே கிளம்பிட்டான். ஸோ இங்கெல்லாம் அவங்க என்ட்ரி ட்ரெயின் போயிட்டாங்க, தூரமாக அப்பாட்ட சண்டை போட்டு ஓடி போயிட்டாங்க. அப்பா விடுவாரா, விட மாட்டார். ஏன்டா என்னை விட்டு போயிட்டீங்க, நான் சும்மா ஜாலிக்கு தானே பேசினேன், ஜாலிக்கு பேசினா கூட எதுக்குடா கோவப்படுறீங்க அப்படின்னு இங்கேருந்து மறுபடியும் கூப்பிட்டுக்கிட்டாரு. ஸோ ரொம்ப தூரம் போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கே என்ட்ரி. பக்கத்தில் தான் போனாங்க, அதுக்குள்ளே அப்பா கோவம் தீர்ந்து போச்சுன்னா சீக்கிரமாக கிட்ட வந்துடுவார். அந்த இடத்துல நம்ம வேணாம் சரி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் இந்த ஃபேமிலி அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இங்கேயும் அப்பா அம்மா பையன் 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டுக்குள்ளே விளையாண்டுக்கிறாங்க.
ஸோ மறுபடியும் 2 பேரும் சண்டை போட்டு கிளம்புறாங்க. நம்ம என்ட்ரி, நம்ம எஸ்எல் இங்கேருந்து 1:2 கிடைக்குதான்னு பாருங்க. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சு, அத உங்க டார்கெட்டட் ஏரியாவா வச்சு, அங்க வரைக்கும் பிரைஸ் போறாங்களா அப்படின்னு பாருங்க. இங்க என்னாச்சு? மெதுவா பிரைஸ் 20ல ஹால்ட் ஆகுது. மேல பாக்குது. பிரேக் பண்ணிருச்சு. இப்படி டைரக்ட் பிரேக் அவுட்ல நம்ம என்ட்ரி பண்ண மாட்டோம். டைரக்ட்டா 20ய பிரேக் பண்ணி கீழ வந்தா என்ட்ரி எடுக்காதீங்க. அது வெரி ரிஸ்கி. இங்க என்ட்ரி, இங்க எஸ்எல். 10 லாட் போடுறவங்க 2 லாட் இங்க போடலாம் மேபி. அதுக்கு மேல போடக்கூடாது. அப்புறம் எப்போ ஒரு கிரீன் கேண்டில் வருதோ 20 கீழ பார்த்துட்டு இருக்குது. அம்மா பையன பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு கிரீன் கேண்டில் வருது. அதுவும் 20 பக்கத்திலேயே இருக்குது. ரொம்பலாம் டிஸ்டன்ஸ் இல்ல. 20 பக்கத்திலேயே இருக்குது. ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்ல. அப்போ அந்த கிரீன் கேண்டில் லோக்கு நீங்க என்ட்ரி எடுத்து, ப்ரீவியஸா எங்க ஸ்விங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து, அந்த ஸ்விங்ல நீங்க டார்கெட்டா வைக்கலாம். ஸோ இங்க உங்க என்ட்ரி நடக்குது. இந்த ஜோன்ல நீங்க என்டர் ஆகுறீங்க. அங்கிருந்து 1:2 கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கனாலும் ஓகே. ஸோ ஈஸியா 1:2 இங்க கிடைச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் கேமையும் நீங்கள் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம நிறையா வகையான என்ட்ரி சொல்லியிருக்கோம். வீடியோ ஒரு 30 மினிட்ஸ் போயிருக்கு. நீங்கள் அடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த 10 மினிட்ஸில் உங்களுக்கு ஏதோ ஒரு கதை பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி கதை சொன்னால் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாகவே நம்ம ட்ரேடிங்கை கொண்டு போகலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். பையன் என்ன பண்ணுறான், காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ரொம்ப ஆக்டிவாக இருக்கான். நைட்டெல்லாம் ரெஸ்ட் எடுத்ததில் ஃபுல் ஆக்டிவாக டமா டும் டம் டூம்னு ஆடிட்டு இருக்கிறான். ஆனா, அப்பா டேய் ஆடாதடா, வெளிய போணும், ஊருக்கு போணும், டைம் ஆயிடுச்சுன்னு கத்திட்டு இருக்கிறாரு இங்க. சரி அப்படின்னு பையன் கிளம்பிட்டு ஊருக்கு கிளம்பிட்டான். அம்மாவும் பையனை கையை பிடிச்சி கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பையன் அம்மாவை தட்டி விட்டுட்டு மேலே போகிறான். அங்கேருந்து அப்பா கிட்ட ஓடி வரான். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குதுன்றனால இங்கே நோ என்ட்ரி. அப்போ என்ன பண்ணுவோம்? ப்ரைஸ் அப்பா கூட என்ன பண்ணுது? அப்பாவை தாண்டி கீழே போகிறானா, அப்பாவை கூட்டிகிட்டு கீழே போகிறானா, இல்லை மறுபடியும் மேலே போகிறானான்னு பார்க்கணும். ஸோ பையன் என்ன பண்ணுறான்? அப்பா கையை பிடிச்சிக்கிட்டான். ஸோ அப்பா கையை பிடிச்சிட்டு வாப்பா மேலே போகலான்னு மேலே இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ட்ரி 20 SMA கீழே எஸ்எல் அங்கேருந்து மறுபடியும் மேலே கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ நீங்கள் இந்த சார்ட்டையே ஒரு வெறும் கேண்டிலாகவும் ஒரு 2, 3 கோடாகவும் பார்க்காம இந்த மாதிரி ஒரு கதையாக உங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ட்ரேடிங்க்கான இன்ட்ரெஸ்ட் ரொம்பவுமே அதிகமாகும். ஸோ இங்கே இப்படி வராங்க, இங்கே இப்படி வராங்க. அப்பா விட்டு கீழே வரான் ப்ரைஸ். அங்கேயே க்ரீன் கேண்டில் வருது. க்ரீன் கேண்டில் தான் நம்ம என்ட்ரி. 20 MA கிட்ட கீழே வந்துட்டு எப்பெல்லாம் க்ரீன் கேண்டில் வருதோ அந்த க்ரீன் கேண்டில் லோக்கு உங்கள் என்ட்ரி. இதை நம்ம கலர் சேஞ்ச் கேம் அப்படின்னுவோம். ஏன்னா செல்லிங் ஏரியாவுக்குள்ளே க்ரீன் கேண்டிலுக்கு என்ன வேலை? அது ஒரு ஏலியன். ஸோ அந்த ஏலியன் என்ன பண்ணுவோம்? அடித்து துரத்திட்டு நம்ம வழியில் போயிடுவோம். ஸோ ஒரு தேவையில்லாத ஒரு நம்ம ஜாலியாக ஊருக்கு போகலான்னு போயிட்டு இருக்கிறோம், காரில் ஏறி போகிறோம். அந்த டைமில் திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. அது நம்மளை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுது. ஸ்பீட் பிரேக்கர் தாண்டினோடனே மறுபடியும் வேகமாக போயிடுவோம். மறுபடியும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. மறுபடியும் வேகமாக போகிறோம். மறுபடியும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. ஸோ அந்த ரோட்டில் நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம கீழே போயிட்டோம். ஸோ ஒரு டைமும் கலர் சேஞ்ச் ஆகும்போது 20 பக்கத்தில் இருக்குது. 20 பக்கத்தில் இந்த ஏலியன் வராரு. 20 கீழே இருக்கும்போது க்ரீன் ஏலியன். 20 மேலே இருக்கும்போது ரெட் ஏலியன். அப்போல்லாம் உங்களோட என்ட்ரி அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட டார்கெட்ஸ்க்கு ப்ளே பண்ணலாம். இதுவும் பாருங்க ஒரு சூப்பரான பாட்டம் பையிங்க்கு நம்ம செட்டப் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. அப்பாவும் தாத்தாவும் இங்கே இருக்காங்க. அப்பாவும் தாத்தாவும் இங்கே இருக்காங்க. ப்ரைஸ் இவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு ரொம்ப கீழே வந்துட்டான். அம்மா கையையும் தட்டி விட்டு போயிட்டான். ஸோ அம்மா வாடா அப்பாவும் தாத்தாவும் வீட்டில் இருக்காங்க பாரு, வா போகலாம், வீட்டுக்கு போகலாம், வேலை நிறையா இருக்குன்னு கூப்பிட்றாங்க. வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறான். மறுபடியும் இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ட்ரி கிடச்சிருச்சுன்னா இங்கே வரைக்கும் ஒரு 1:1.5 கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ அங்கேருந்து மறுபடியும் அடம் பிடிச்சி சரிப்பா நீங்கள் ஒன்றும் வர வேண்டான்னு அப்பாவே கீழே வந்துட்டார். தாத்தாவை விட்டுட்டு அப்பாவே கீழே வந்துட்டார். ஏன் வந்துட்டீங்க, வாங்க தாத்தாட்டியே போகலான்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு, இல்லை வேறு வேலை இருக்குது, வா நம்ம கீழே போகலாம் அப்படின்னு கீழே கூட்டிகிட்டு போயிட்டார். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ட்ரிக்கு யார் வேணும்? ஒரு ஏலியன் கேண்டில் வேணும். இதோ இங்கே ஏலியன் கேண்டில் வந்துட்டாங்க.
20 கீழே ப்ரைஸ் வந்துருச்சு. 5 MAவும் 20 கீழே வந்துருச்சு. ஸோ ஏலியன் கேண்டில் வந்துட்டாங்க. ஸோ இந்த ஏலியன் கேண்டிலில் நம்ம என்ட்ரி டார்கெட் அகெயின் 20ல் ஹால்ட் ஆகுது ப்ரைஸு. 20ல் ஹால்ட் ஆகுது ப்ரைஸு. அங்கே அகெயின் உங்களுக்கு ஒரு ஏலியன் கேண்டில். ஸோ அந்த ஏலியன் கேண்டில் கீழே என்ட்ரி. அங்கேருந்து பாருங்கள் என்ன ஒரு ஃபாஸ்ட் ஃபால். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் நம்ம செட்டப்பில் பெரிய பெரிய ட்ராப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ட்ரி கொடுக்காம இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணும்போது போகாது. எஸ் 1-2 என்ட்ரி மிஸ் ஆயிரும். அதுக்காக நீங்கள் என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சுன்னு ஃபோமோவில் என்ட்ரி ஆகக்கூடாது. ஸோ இங்கே 5MAக்கும் பையனுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போது பிளாக் கேண்டில் வந்தது அப்படின்னா, சாரி க்ரீன் கேண்டில் வருது, தாத்தா கூட இருக்குதுன்னா தாத்தானால மேலே கூட்டிகிட்டு போக முடியாது. ஏன்னா ப்ரைஸ் அம்மா இல்லாமல் எங்கேயும் போக மாட்டான். பையனும் அம்மாவும் ஒன்றா இருந்தால் தான் போவாங்க. அம்மா பையனை விட்டு தூரமாக இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அங்கிருந்து ப்ரைஸ் இப்படி மேலே போகிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஒன்லி 20%. 80% திரும்பி அம்மா கிட்ட தான் வருவான். ஸோ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்காமல் வெயிட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் 20MA பாருங்கள் இங்கே இருக்கான், 20MA இங்கே இருக்கான், 200 இங்கே இருக்காங்க. 2 பேருக்கும் டிஸ்டன்ஸும் அதிகம். ஸோ இவங்க 2 பேருக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தாலுமே நம்மளால் நம்ம பிளான் பண்ண டைரெக்ஷனில் இல்லை ப்ரைஸ் எந்த டைரெக்ஷனில் போகலான்னு சொல்லுதோ அந்த டைரெக்ஷனில் போக முடியாது. ஸோ இங்கே கீழே வந்துட்டாங்க. கீழே வந்தாலும் இங்கே என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்க முடியாது. ஏன்னா பக்கத்துலேயே தாத்தா இருக்கார். தாத்தா என்ன பண்ணுவார்? வந்து அடிச்சு துரத்திடுவார். என்னை ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு அடிச்சு துரத்திடுவார். ஸோ தாத்தா இருக்கார். இங்கேயும் நம்மளுக்கு சேஃபான என்ட்ரி கிடையாது. அப்புறம் பாருங்கள், அம்மா அப்பா பையன் 3 பேரும் ஜாலியாக சரிப்போ தாத்தா திட்டார் நம்ம இங்கேயே விளையாண்டுருப்போம் அப்படின்னு இங்கேயே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. தாத்தாவையும் டிஸ்டர்ப் பண்ணல, அப்பாவும் அம்மாவும் பையனும் ஜாலியாக விளையாண்டுருக்குறாங்க. அவங்க எப்போ சண்டை போட்டு ஓடி போகிறாங்கன்னு பார்த்து அவங்க ஓடி போகிற இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன ஆகுது? அவங்க சண்டை போட்டு முடிச்சிட்டாங்க. டொமார்னு பையன் திடீர்னு ஓடி கீழே ஓடி வந்துட்டான். கீழே ஓடி வந்து அம்மா விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கான். ஸோ உங்களோட என்ட்ரி டார்கெட் யார்? இப்போ 200 SMA உங்கள் டார்கெட். அது தாண்டிச்சுன்னா 20 SMA உங்கள் டார்கெட். ஈஸியாக உங்களுக்கு டார்கெட் ஹிட். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போனாலுமே உங்களுக்கு அதில் நிறையா விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறது. ஸோ 20 SMA மேலே பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏலியன்ஸ் வராங்க. ஏலியன் வரப்போல்லாம் நம்மளோட என்ட்ரி. அகெயின் ப்ரைஸ் வேகமாக மேலே போகுது. ஸோ 20 SMA மேலே பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னாவே நீங்களும் 20 SMA எங்கே பார்க்குதோ அந்த பக்கம் தான் நீங்கள் பார்க்கணும். அதை தாண்டி எங்கேயுமே பார்க்கக்கூடாது. 20 SMA கீழே பார்த்துட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்பலாம் டிஸ்டன்ஸ் இல்லை. ப்ரைஸ் போய் அப்போ அம்மா கையை பிடிச்சிட்டான். ப்ரைஸ் போய் இங்கே அம்மா கையை பிடிச்சிட்டான். ஸோ இங்கே என்ட்ரி, இங்கே SL டார்கெட். ஸோ நம்ம பிளான் பண்ண அந்த 95 என்ட்ரி என்னாச்சு? இங்கே பாருங்கள், ஸ்பாட் படி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இங்கே ஷார்ட் போகிறோம். ஸ்பாட்டில் இந்த SL வைக்கிறோம். ஸ்பாட்டில் நம்மளுக்கு SL ஹிட் ஆகவே இல்லை. மோர் தென் 1:2 1:3 டார்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது. ஆப்ஷனில் SL ஹிட் ஆயிடுச்சு. எஸ், ஏன்னா இன்றைக்கி டிகே அதிகமாக இருக்கிறனால ஆப்ஷனில் நம்மளுக்கு SL ஹிட் ஆகிட்டு அங்கேருந்து ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஆஸ் அன் ஆப்ஷன் பையர் நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 3 பாயிண்ட் கொடுக்க ரெடி அப்படின்னா நம்ம மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி எடுத்து அந்த இடத்துல நம்ம ட்ரேடை பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளுங்க ட்ரேடிங். பாருங்கள், இங்கே கீழே வந்துட்டான். அம்மாவும் பையனும் அப்பாவுக்கு கீழே வந்துட்டாங்க. இங்கே உங்களோட மினிமம் என்ட்ரி, கலர் சேஞ்ச் அப்போ உங்களோட செகண்ட் என்ட்ரி. இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படின்னா போடாதீங்க. இங்கே கலர் சேஞ்ச், இங்கே உங்கள் என்ட்ரி கிடைக்குது. மறுபடியும் ப்ரைஸ் போய் 20 கீழே பார்த்துட்டு இருக்குது. ப்ரைஸ்க்கு மேலே என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லை. ஸோ மறுபடியும் உள்ளே வந்தால் உங்கள் என்ட்ரி. ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இங்கேயும் பாருங்கள், ப்ரைஸ் 20 SMA கீழே பார்த்துட்ருக்குது. அப்போ அதுக்கு மேலே என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லை. தடன்னு மேலே ஓடிச்சு, படப்படப்படான்னு கீழே வந்துருச்சு. ஸோ இங்கே குச்சி வந்துருச்சு. குச்சி வந்தோடனே நம்ம என்ட்ரி, லாங் டெயில்டு பாரில் ஒரு நல்ல ப்ராஃபிட். ஸோ ஜாலியாக இந்த மாதிரி கேண்டில் என்ன பேசிகிட்டு இருக்குது, அப்பா என்ன சொல்கிறாரு, அம்மா என்ன சொல்கிறாரு, தாத்தா என்ன சொல்கிறாரு, பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு, பையன் எப்பப்பெல்லாம் அடம் பிடிக்கிறான் ஊருக்கு போகலான்னு,
எப்பப்பலாம் இல்ல இங்கேயே விளையாண்டுருக்கலான்னு சொல்றான்ற மாரி கேண்டில்லலாம் கதை பேசிட்டு, ஜாலியா பேச ஆரம்பிச்சுட்டீங்கன்னாவே போதும், நீங்க சூப்பரா ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. இப்படி பேசிட்டே நீங்க சார்ட்ட பார்க்க என்ன ஆகும், உங்களுக்கு அது ஒரு கதை மாரி தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த கதையில என்ன நடக்குது? பிரை 5 இப்படி மேல பாக்குது. 20 இங்க பாக்குது. ஸோ ஒரு அழகான கிராஸ் ஓவர் நடந்திருக்குது இங்க. நம்ம கிராஸ் ஓவர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றதில்ல. அடுத்தது 20 இங்கிருந்தே மேல போயிட்டுருக்குது. 20 மேல போயிட்டுருக்குது. ஸோ 20 மேல பார்த்துட்டு இருக்கும்போது இது எல்லாமே ட்ராப். எல்லாமே என்னது? ட்ராப். ஸோ அகைன் பிரைஸ் 20 கிட்ட வரும்போதோ, இங்க 5 செட்டப் ஏதாவது அமையும் போதோ, நீங்க உங்க ட்ரேட பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்க என்ட்ரி உங்க எஸ்எல் ஏலியன் கேண்டில்ல டார்கெட். ஸோ அப்படி சூப்பரா நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்க பாருங்க நிஃப்டியில நம்ம பிளான் பண்ணபடி ஒரு என்ட்ரி கிடைச்சது. ஒரு நம்ம ஆப்ஷன் 110 போயிருச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ட்ரையல் பண்ணிட்டே போவோம்னு சொல்லியிருந்தோம். இதுல என்னதான் எஸ்எல் ஹிட் ஆயிருந்தாலும் நம்ம ஸ்பாட் படி எஸ்எல் பிளான் பண்ணியிருந்தோம்னா, இன்னும் எஸ்எல் ஹிட் ஆகல. அதனால உங்ககிட்ட சொல்றேன். அப்போ ஸ்பாட்லயே ட்ரையலிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 20 கீழ வந்துருச்சு. ஸோ இங்க ட்ரையலிங் எஸ்எல் சம்வேர் இங்க வந்துரணும். இந்த எஃப்இஜி கிட்ட. ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்க உங்க ட்ரையலிங் எஸ்எல் வந்துரணும். ஸோ இந்த இண்டிகேட்டர் இன்னும் டெஸ்டிங் பீரியட்ல தான் இருக்குது. நான் இன்னும் இத கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இப்போதைக்கு நான் இத ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆச்சுன்னா, நான் ஷேர் பண்றேன். நீங்க சிம்பிளா இஎம்ஏ வித் எஸ்எம்ஏன்னு போட்டுக்குங்க. ஏதோ ஒரு இஎம்ஏ வித் எஸ்எம்ஏ போட்டு அதுல நம்ம செட்டிங் இன்ஃபியூஸ் பண்ணிருங்க. இன்புட் இஎம்ஏ 1 5 இஎம்ஏ 2 நம்மளுக்கு தேவையில்லை. எஸ்எம்ஏ 1 வந்து 20 எஸ்எம்ஏ 2 வந்து 200. ஸோ இஎம்ஏ 1 மட்டும் எடுத்திருக்கோம். அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க. லாங் ட்ரையாங்கிள் ஷார்ட் ட்ரையாங்கிள்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதான்னு பாருங்க. தேவைப்படாட்டி வச்சுக்காதீங்க. ஸோ கலர் வந்தும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அதுவும் வச்சுக்கலாம். எஸ்எம்ஏக்கு நம்ம எப்பவுமே பிளாக் தான் வைப்போம். 200 எஸ்எம்ஏக்கு நம்ம எப்பவுமே பிளாக் கலர் தான் வைப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எஸ்எம்ஏ எஸ்எம்ஏ 1 எஸ்எம்ஏ 2 காணோம். இங்கே இருக்குது, சாரி. ஸோ எஸ்எம்ஏ 2 கீழே இருக்காரு. ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இஎம்ஏ ப்ளஸ் எஸ்எம்ஏ ரெண்டுமே இருக்கிறாங்க. த்ரீ இஎம்ஏஸ் கிராசிங் அலர்ட்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் செட்டிங்ஸை வச்சுக்கோங்க. 3 இஎம்ஏஸ் வித் கிராசிங் அலர்ட்ஸ் அண்ட் 2 எஸ்எம்ஏஸ். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இதோட செட்டிங்ஸில் போய் இஎம்ஏ 2 இஎம்ஏ 3 நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 5 வச்சுக்கோங்க, 20 வச்சுக்கோங்க, 200 வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கதை பேசுகிறதுக்கு ஜாலியாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் 50யும் வச்சுக்கலாம். 50 யாருன்னு பார்க்கலாமா? 50 யாருன்னு வச்சுக்கலாம். பெரியப்பா மாதிரி யாராவது ஸ்ட்ரிக்டான பாட்டி வச்சுக்கலாம் 50. ஸோ 50 வச்சிங்கன்னா 50 இஎம்ஏ பாட்டி. ஸோ பாட்டியுமே இந்த ஸ்டோரியில் நல்லாவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ 50 எஸ்எம்ஏவும் வேணும் அப்படின்னா நீங்கள் பாட்டி வச்சுக்கோங்க. பட் அது 50 இஎம்ஏ அது. ஸோ 50 இஎம்ஏ வச்சுட்டிங்கன்னா பாருங்கள் என்ன மாதிரி நடக்குதுன்னு. 5 வந்து 20க்கு மேலே போயிட்டு கீழே வராரு. பாட்டியும் ஜாலியாக அம்மா கூட பேசிட்டு, அம்மாவோட அம்மா இருக்குது. ஸோ ஜாலியாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க 2 பேரும் இங்கே. அங்கேருந்து பையன் அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க நீங்கள் என்ன வளவலன்னு பாட்டிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு பாட்டியை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ ஒரு நல்ல ட்ரேட். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண இண்டிகேட்டரில் அந்த கிராஸ் ஓவருக்கெல்லாம் ஒரு சின்ன ஆரோ கொடுக்குது. ஸோ அது யூஸ் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் உங்கள் கண்ணு முன்னாடி தான் இந்த இண்டிகேட்டர் எடுத்தேன். ஸோ நீங்கள் அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி யூஸ் ஆகும் அப்படின்னா வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க. ரொம்ப 45 மினிட்ஸ் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 45 மினிட்ஸ் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் டேக்கிங் யுவர் லாங் டைம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ பண்ணுங்கள். எனக்கு இல்லை, சாமிக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.